அன்புள்ள நண்பர்களே, உங்களுக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த மாபெரும் சக்திகள், பஞ்சபூத சக்திகள் தர வேண்டும் என்று என் சார்பாகவும் எங்களுடைய ஆண்டாள் அறக்கட்டளை சார்பாகவும் நான் கூறி, இப்பொழுது இந்த உடல் ஆரோக்கியத்திற்கான ஆசனங்களை தொடங்குகிறேன். நன்றி. இப்பொழுது ஒரு ஆசனம் உட்டியானா என்பது ஒரு ஆசனம். அது நமது உடலில் அடி வயிற்றில் செய்வது, மேல் வயிற்றில் அடி வயிற்றில் செய்வது. அது அடி வயிற்றில் எப்படி செய்கிறது என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய வயிறு எப்படி இருக்க வேண்டும் என்று நான் அனுபவத்தில் கற்றிருக்கிறேன். பல பெரியோர்கள் எனக்கு கூறியிருக்கிறார்கள். நான் படித்தும் அறிந்திருக்கிறேன். எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு ஆரோக்கியமான உடல் என்பதற்கு நமது உடலின் வெப்பநிலையை அறிவதைப் போல, இந்த தெர்மாமீட்டரை வைத்து அறிவதைப் போல நம்மிடமும் ஒரு தெர்மாமீட்டர் உண்டு. அது என்ன? நமது விரிந்த வலது கை. அந்த விரிந்த வலது கையை நாம் நேராக இருந்து நமது நெற்றியில் வைத்து, நெற்றியிலிருந்து அப்படியே கீழே கொண்டு வந்து முகத்திலிருந்து அடி வயிற்றிலிருந்து கீழே தொப்புள் வரை கொண்டு செல்ல வேண்டும். இது சரி என்றால், இந்த கையானது நெஞ்சு பகுதிக்கு வரும்போது இந்த வயிறு தட்டக்கூடாது. நெஞ்சுக்கு அடங்கலாக உள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது ஆரோக்கியமான உடம்பு என்று கூறி, இந்த உட்டியான என்ற ஆசனம் அதைத்தான் கூறுகிறது. நமது உயிரை காப்பாற்றக்கூடிய ஆசனம். அந்த வள்ளலார் கூறியதைப் போல பசித்திரு என்று கூறினாரே, அந்த பசித்திரு என்ற வாசகத்தை நிறைவேற்றுவது. நாம் நேராக நின்று கொண்டு கைகளை உயர்த்தி கைகளை நமது முகத்துக்கு நேராக கொண்டு வந்து நமது நெற்றியிலே வைத்து இரண்டு கைகளையும் தொடையில் வைத்து நாம் வயிற்றை மட்டும், மார்பை அல்ல, வயிற்றை மட்டும் உள்புறமாக இழுக்க வேண்டும். சிலருக்கு வயிறு உட்டியான ஆசனத்தை போல இருக்கும். அவருக்கு வயது என்னவென்றால் 90 வயதில் எப்படி இருக்கார் என்றால், அது இந்த ஆசனம் செய்வதைப் போல இருக்கும். இந்த ஆசனத்தில் 100க்கு 100 மார்க்கு வாங்குவதைப் போல இருக்கும். ஆனால் பிறந்து ஒரு வயது ஆன குழந்தை ஆனாலும், 5 வயது ஆனாலும், 80 வயது ஆனாலும், 50 வயது ஆனாலும் அவர்களுக்கு இந்த தொந்தி மட்டும் பெரிதாக இருக்கும். அதுக்கு வருத்தப்பட வேண்டாம். அதற்கு தன் உடம்பை தானே கோபப்படவும் வேண்டாம். அது சில பயிற்சிகளும் சில உணவு முறைகளும் தான் தேவை. அதற்கு இப்பொழுது நான் அந்த பயிற்சியை கூறுகிறேன். நமது கைகளை கீழே கொண்டு வந்து நாம் பார்க்கிறோம். வயிறு மார்பை விட உயரமாக இருந்தால் நமது கைகளை என்ன செய்ய வேண்டும்? 2 தொடையையும் தொட்டுக்கொண்டு லேசாக முடிந்தால் குனிந்து, முடியவில்லை என்றால் நேராக இருந்து வயிற்றை உள்புறமாக இழுக்க வேண்டும். ஒரு நாளில் இல்லை, சில நாட்கள் அல்லது பல நாட்கள். வயிறு ஒரு பள்ளமாக அது ஆகும் வரை, அந்த வயிறு இருப்பதே தெரியாத அளவுக்கு மார்பை விட 2 அங்குலம், 3 அங்குலம், 4 அங்குலம், அரை அடி உள்ளே செல்வதாக அந்த வயிற்றை கொண்டு வர வேண்டும். அதனால் என்ன நன்மை? மிகப்பெரிய நன்மை ஆரோக்கியம், ஜீரணம். இந்த ஆரோக்கியனுடைய முழு சக்தி எது? ஜீரண நீர். அந்த ஜீரண நீர் எப்படிப்பட்டது? அதை நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த உணவை தங்கக்கூடிய அந்த பகுதியில் ஜீரண நீர் சென்று அந்த உணவை கரைக்கிறது. அது எப்படி சக்தி பெற்றது? நமது விரலையே அந்த அந்த பையில் வைத்தோம் என்றால், ஜீரணம் செய்யக்கூடிய இரைப்பையில் வைத்தோம் என்றால், ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரத்தில் அந்த விரல் காணாமல் போகும். சதை, எலும்பு எல்லாமே கரைந்துவிடும்.
அப்படிப்பட்ட அந்த ஜீரண சக்தியுடைய ஜீரண நீர் வயிற்றிலே சுரக்கிறது. அதை நாம் அளவாக படுத்த வேண்டும். ஆரோக்கியத்திற்கு அதுதான் முக்கியம். அதை செய்வதால் மிகுந்த நன்மை உண்டு. எல்லாவற்றுக்கும் மிகுந்த நன்மை உண்டு. அதாவது வேலை செய்யக்கூடிய விவசாயி அல்லது பல நாட்களாக அறிவியலிலே புதுமையை கண்டுபிடிப்பவர்கள், அதற்கடுத்து பல அற்புத காரியங்களை செய்பவர்கள், அவர்கள் ஆசிரியர், தொழிலாளி, விஞ்ஞானி, மெஞ்ஞானி யாராக இருந்தாலும் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னியை, அங்குதான் அக்னி இருக்கிறது. அந்த விரலே காணாமல் போகுமே என்று சொன்னேனே, அந்த அக்னியை, அந்த தொப்புள் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி ஒரு அக்னி உள்ள பகுதி. அதுதான் தாய் வயிற்றிலிருந்து நமக்கு இந்த உயிரையும் உடலையும் கொடுத்தது. அங்குள்ள அக்னியை எழுப்பி அதை உடல் முழுவதும் பரவச் செய்து நாம் பிறந்ததின் முழு பயனை அடைய வேண்டும். மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், உட்டியானா என்பது இந்த வயிற்றை உள்ளே இழுத்து 1 இஞ்சி அல்லது 2 இஞ்சி அல்லது 3 இஞ்சி, அரை அடி கூட உள்ளே இழுத்து அந்த வயிற்றை மேலே கொண்டு சென்று, கீழே கொண்டு சென்று, இடது பக்கமாக கொண்டு சென்று, வலது பக்கமாக கொண்டு சென்று, அதை சுற்றி சுக்கரம் சத்துவோை போல இடமிருந்து வலமாக சுற்றி, வலம் இருந்து இடமாக சுற்றி இதை செய்வது அந்த உட்டியானனுடைய முழு செயல்கள். இதை செய்வதை நான் பலரை பார்த்திருக்கிறேன். இதை படித்த பின்பு நானும், எனக்கு ஏறத்தாழ என் மார்பை விட ஒரு 4-5 விரற்கடை அளவு அதிகமாக இருந்தது. நான் அதை குறைத்திருக்கிறேன் என்று கூறி, இதை நீங்கள் அனைவரும் செய்வீர்கள் என்று நான் நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.